மகிமையின் பிதாவே, உம்முடைய வேத புஸ்தகத்தில் உள்ள மகிமையான காரியங்களை உம்முடைய பிள்ளைகள் பார்க்கவும் அதை ருசித்து அனுபவிக்கவும் தக்கதாக ஒவ்வொருவருடைய மனக்கண்களையும் பிரகாசமாய் திறந்தருளும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமையின் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரை இந்த நாளிலே மகிமை உங்கள் வாழ்க்கையை மூடுவதாக என்று வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த வருடம் முழுவதும் நாம் மகிமையை அனுபவிப்பது எப்படி என்பதையே தியானிக்க போகிறோம். நாம் மகிமையை காண்கிற கூட்டத்தில் உள்ளவர்களாய் அல்ல, நாம் மகிமையை அனுபவிக்கிற கூட்டத்தில் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மார்த்தாளையும் மரியாளையும் பார்த்து இயேசு சொன்னார், நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அது அல்ல காரியம். அது காண்பது மாத்திரமல்ல, அவர் அற்புதம் செய்கிறார், காண்கிறோம். நோ, நானே மகிமையாய் மாறி என் வாழ்க்கையிலே நான் தொடுவதிலெல்லாம் தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும். நான் என்னுடைய நான் குடிக்கும் தண்ணீரிலும், நான் உடுத்தும் வஸ்திரத்திலும், நான் புசிக்கும் ஆகாரத்திலும், நான் படிக்கும் பாடத்திலும், நான் விளையாடும் ஸ்போர்ட்ஸிலும், நான் வைக்கும் வருமானத்திலும் தேவன் எனக்கு மகிமையை காட்ட வேண்டும். அல்லேலூயா. நாம் மகிமையை பார்க்கிற கூட்டத்தில் இருக்கக்கூடாது, நாம் மகிமையை அனுபவிக்கிறவர்களாய் மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதை போன வாரத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், அவர் தண்ணீரிலும் மகிமையை வெளிப்படுத்தி ஒரு கல்யாண வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார் இல்லையா? அவர் எதில் தான் மகிமையை வெளிப்படுத்தினாரு? கை கால்கள் கழுவுகிற பாத்திரம் வீட்டிற்கு வெளியே ஒரு 6 கச்சாடி இருந்தது, அதிலே தண்ணீரை ஊற்றி வைத்திருந்தார்கள். யாருக்கும் வேண்டாத பாத்திரம், கள்ளனுக்கு கூட வேண்டாத பாத்திரம் கர்த்தருக்கு தேவைப்பட்டது. நல்ல கவனிங்க, இதில் நிறைய சரித்திரம் உண்டு, சத்தியம் உண்டு. இந்த உலகத்தில் நீ ஒருவேளை யாருக்கும் தேவைப்படாத மகனாய் மகளாய் காணப்படலாம். உன்னுடைய பெற்ற தாய் தகப்பனுக்கும் கூட நீ வேண்டாத மகனாய் மகளாய் காணப்படலாம். ஒருவேளை நீ உன்னுடைய கட்டியவனுக்கு வேண்டாத மகனாய் மகளாய் காணப்படலாம். உன் புருஷன் கூட உன்னை வேண்டாம் என்று வெறுக்கிற ஒரு கச்சாடியை போல வீட்டிற்கு வெளியே உன்னை தூக்கி எறியலாம். Praise the Lord. Hallelujah. அல்லது உன் சொந்த பந்தத்திற்கு, உன் உடன்பிறப்புக்கு நீ வேண்டாத ஒரு பாத்திரமாய், அற்பமான பாத்திரமாய் தூக்கி வெளியே எறியப்படலாம். ஆனால் கர்த்தர் வீட்டுக்குள் இருக்கிற கனமான பாத்திரங்களை தேடவில்லை. வெளியே தூக்கி எறியப்பட்ட கள்ளனுக்கு கூட தேவைப்படாத கச்சாடியை கொண்டுதான் தேவன் அற்புதங்களை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். நல்லா கவனிக்கணும். அதில் எதில் மகிமை வெளிப்படுத்தினார்? தண்ணீரிலும் தேவன் மகிமையை வெளிப்படுத்தினார். இவ்விதமாய் கர்த்தர் என்ன செய்தாராம்? தண்ணீரை திராட்சரசமாக்கி தம்முடைய மகிமையை கானா ஒரு கல்யாண வீட்டிலே வெளிப்படுத்தினார். அதில் தெரிந்து கொண்ட 3 பேரும் அற்பமாய் எண்ணப்பட்டது தான். முதலாவது வேலைக்காரர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அந்த அற்புதங்களை செய்கிறதற்கு கல்யாண வீட்டில் மாப்பிள்ளையோ, பெரிய அதிகாரம் படைத்தவர்களையோ, அழகு படைத்தவர்களோ, அந்தஸ்து படைத்தவர்களையோ அவர் தெரிந்து கொள்ளவில்லை. தங்களை தாங்களே பெரியவர்கள் என்று சொல்லிக் கொண்டவர்கள் அந்த கல்யாண வீட்டில் மேரேஜ் ஃபங்க்ஷனில் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் யாரையும் தேடல். அவர் தேடினது தங்களை தாழ்த்தி அங்கே தங்களுக்கு உரிய நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு கூட போடாமல் வருகிறவர்களின் சந்தோஷத்திற்காக அங்கே உழைத்து கொண்டிருந்த, வேலை செய்து கொண்டிருந்த, ஜோலி செய்து கொண்டிருந்த வேலைக்காரர்களை தேவன் தெரிந்து கொண்டார். யாரை தான் தெரிந்து கொண்டார் சொல்லுங்க? அற்பமாய் எண்ணப்பட்ட வேலைக்காரர்களை தெரிந்து கொண்டார். அடுத்து யாருக்கும் வேண்டாத கச்சாடியை, அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு சீப்பாக எண்ணப்பட்ட கச்சாடிகளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அடுத்து அற்பமாய் எண்ணப்படுகிற தண்ணீரைத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. திறந்து விட்ட கால் கை கழுவுறதற்கு பயன்படுகிற தண்ணீரைத்தான், வாட்டரை தாண்டவர் தெரிந்து கொண்டார். ஆகையினால உன் வாழ்க்கையில் நீ எப்படி அற்பமாய் எண்ணப்பட்டாலும் சரி, அற்பமாய் எண்ணப்பட்டு வெளியே தூக்கி எறியப்பட்ட கச்சாடியை போல நீ காணப்பட்டாலும் சரி, அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு வேலைக்காரியை போல உன் வீட்டிலே நீ இருக்கிற மகனாய் மகளாய் இருந்தாலும் சரி, அற்பமாய் எண்ணப்பட்டு தெருவில் கோரி ஊற்றப்படுகிற
தண்ணீரை போல நீ அற்பமாய் எண்ணப்பட்ட மகளாக இருந்தாலும் சரி, நீதான் என் ஆண்டவராகிய இயேசுவுக்கு தேவை. உன்னை கொண்டுதான் தேவன் மகிமையானவைகளை செய்ய போகிறார். நீதான் மகிமையான ஒரு மகளாய் உன் குடும்பத்திற்கு மாறப்போகிறாய். நீதான் மகிமையான ஒரு மகளாய் உன் தேசத்திற்கு நீ மாறப்போகிறாய். நீதான் மகிமையான ஒரு மகளாய் உன் சமுதாயத்திற்கும் கோத்திரத்திற்கு நீ மாறப்போகிறாய். உன்னை அல்லாமல் அங்கே ஒருத்தருக்கு ருசி வராது. உன்னை கொண்டுதான் தேவன் உன் குடும்பத்திற்கும் உன் கோத்திரத்திற்கும் உன் தேசத்திற்கும் தேவன் தம்முடைய ருசியையும் வல்லமையும் மகிமையும் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. நம்புறீங்களா? நீங்கள் முழிக்கிற மொழியை பார்த்தா பிரைஸ் தி லார்ட். பரிதாமார் விசுவாசிங்க. வார்த்தையை கேட்க கேட்க அது எனக்குத்தான் ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் தான், எனக்குத்தான் அந்த வார்த்தை, எனக்குள் அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. அல்லேலூயா, ஆமென். ஸோ அப்படி தண்ணீரிலும் தேவன் திராட்சரசத்தை உண்டாக்கி தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். தண்ணீருக்கு ருசி இல்லை, ஆனால் திராட்சரசத்திற்கு என்ன உண்டு? ருசி உண்டு. இதுவரைக்கும் ருசி இல்லை என்று சொல்லி உன்னை நீயே அற்பமாய் எண்ணிக்கொள்ளுகிற மகனே மகளே, என் வாழ்க்கையில் ஒரு ருசியே இல்லை, என் வாழ்க்கை எல்லாம் போச்சு, என் வாழ்க்கை ஒரு ருசியற்ற, ஒரு டேஸ்ட் இல்லாத, ஒரு யார் விரும்பப்படாத வாழ்க்கையை மாறிடுச்சு என்று நினைக்கிறாயா? கர்த்தர் உன்னையும் உன் வாழ்க்கையும் ருசியுள்ளதாய் மாற்றுவதற்கு இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பின்ன தண்ணீருக்கு என்ன கிடையாது தெரியுமா? அதற்கு மனம் இல்லை, நிறமும் இல்லை, மனமும் இல்லை. ஆனால் திராட்சரசத்திற்கு என்ன உண்டு? மனமும் உண்டு, நிறமும் உண்டு. உன் வாழ்க்கையிலே மனமற்ற அல்லது ஒரு ஒரு நல்ல வாசனை வீசாத ஒரு குடும்பமாய் மகனாய் மகளாய் காணப்படலாம். அல்லேலூயா. அல்லது ஒரு கலர்ஃபுல் லைஃபாக தேவன் உன்னை மாற்றுவதற்கு உன்னோடு கூட உலாவி கொண்டிருக்கிறார். அநேகர் பார்க்கக்கூடிய ஒரு கலர்ஃபுல் லைஃப், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பலவிதமான வரங்களும் கிருபைகளும் பொருந்திய ஒரு கலர்ஃபுல் லைஃபை கொடுத்து அநேகரை கிறிஸ்துவண்டை இழுக்கிற ஒரு மகனாக மகளாய் உன்னை வைக்க தேவன் இந்த இடத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை எனக்குன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா கண்டிப்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் பேரில் ஆணையாய் சொல்லுகிறேன், இந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும். பிரைஸ் தி லார்ட். அடுத்து, தண்ணீருக்கு விலை இல்லை, கோரி தொருவிலும் ஊற்றலாம், ஊரிலும் ஈட்டலாம். ஆனால் திராட்சரசத்திற்கு என்ன உண்டு? விலை உண்டு. விலை இல்லாமல் இருக்கலாம், நீ விரும்பப்படாத பொருளாய் இருக்கலாம், ஒரு சீப்பாய் நீ எண்ணப்படலாம். தேவன் உனக்கு ஒரு பெரிய விலையை வைத்திருக்கிறார். ஓ, within a very short period you will become a respected vessel in the sight of Lord Jesus Christ. ஒரு குறுகிய காலகட்டத்திற்குள்ளாக நீ ஒரு கனத்திற்குரிய விலையேறப்பெற்ற ஒரு precious வெசலாக, வேல்யூபிள் வெசலாக, வேல்யூபிள் மகனாக மகளாக கர்த்தர் உன்னை மாற்றுவதற்காக இந்த இடத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். ஆமென். ஆக அவர் உங்களுக்கு இன்னும் மகிமையானவைகளை செய்வார். அப்போ தண்ணீரில் எப்படி மகிமையை வெளிப்படுத்தினார்னு சொன்னேன். அதற்கப்புறமாக அவர் வஸ்திரத்திலும் மகிமையை வெளிப்படுத்துவார், அவர் ஆகாரத்திலும் மகிமையை வெளிப்படுத்துவார். இப்படி நீ தொடுவதெல்லாம் தேவன் மகிமையை வெளிப்படுத்துவார். ஆனால் மகிமை என்றால் என்ன? திரும்பவும் நான் உங்கள்கிட்ட அந்த கேள்வியை கேட்கணும். மகிமைன்னா என்ன சொல்லுங்க? வாட் இஸ் க்ளோரி ஆஃப் த லார்ட்? வாட் இஸ் க்ளோரி? மகிமைனா என்ன? கர்த்தர் பட்சிக்கிற அக்கினியாய் வெளிப்படுவதே மகிமை. 1. 2, கர்த்தர் ஒளியுள்ள மேகத்தின் மூலமாய் வெளிப்படுவதே அவர் மகிமை. ஒளியுள்ள மேகத்தில் வெளிப்படுத்துவார். 2. 3வது, அவர் மகிமை வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். இந்த வல்லமையாய் சூரிய வெளிச்சத்திலும் அவருடைய ஒளி பிரகாசிச்சுன்னா, இதுதான் சவுலுடைய வாழ்க்கையில் நடந்தது. சவுல் பகலில் சூரிய வெளிச்சத்துக்கு நடுவில் தான் அவர் குதிரையில் போய்கிட்டு இருக்கார் தமஸ்குவுக்கு. ஆனால் அந்த சூரிய வெளிச்சத்திற்கு மேலான ஒரு வெளிச்சம் சவுலை சுற்றிலும் என்ன செய்தது? பிரகாசித்தது. அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே சவுலின் கண்கள் என்ன செய்தது? குருடாக்கி விட்டது. அந்த வெளிச்சம் எங்கிருந்து வந்தது? தேவனுடைய முகத்திலிருந்து வெளிப்பட்ட தேவனுடைய மகிமையின் பிரகாசமே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா?
பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. கொஞ்சம் ஆமாம், கொஞ்சம் மெதுவாக தட்டணும், இல்லை கை காலெல்லாம் சுளுக்கிக்கணும். சோத்துறான், கொஞ்சம் மெதுவாக தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை என்பது அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரகாசம், அவருடைய ஒளி, அவருடைய அக்கினி உங்கள் மேலே பிரகாசிக்கும். அது பிரகாசிக்க 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 ஒன்று உங்கள் வாழ்க்கை ஒளியாய் மாறும், ஷைனிங்காய் மாறும், பிரைட்டாய் மாறும், அக்கினியாய் மாறும். நீ தொடுவதிலெல்லாம் தீயா இருப்ப. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தொடுவதெல்லாம் எப்படி இருப்பீங்க? தீயா இருப்பீங்க. ஆமென். படிப்பில் நீ தீயா இருப்ப, ஸ்போர்ட்ஸில் நீ தீயா இருப்ப. ஃபயர், யூ வில் பி a fire in your respective duties. நீ என்ன வேலை செஞ்சாலும் நீ அதில் ஃபயராக இருப்ப, பிரைட்டாக இருப்ப, ஷைனிங்காக இருப்ப. கர்த்தர் உன்னை ஷைன் பண்ண செய்வார். உன் வருமானமும் பிரைட்டாய் மாறும், உன் வாழ்க்கை பிரைட்டாக மாறும். கர்த்தருடைய மகிமை உன்மேல் பிரகாசிக்க 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 நீ ஷைன் பண்ண ஆரம்பிப்பாய். உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய தொழிலே, உன்னுடைய படிப்பில். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு இப்போ அடுத்து தேவன் எதில் மகிமை வெளிப்படுத்துகிறாருக்கு முன்பதாக எப்பொழுது தேவன் இன்னைக்கு இடையில எப்பொழுது தேவன் இன்னைக்கு உன்னை மகிமைப்படுத்த போகிறார் என்கிறதை சுருக்கமாக இன்னைக்கு ஒரு தலைப்பில் பார்க்க போகிறோம். சகரியா தீர்க்க, இதுதான் தலைப்பு. பாபிலோனை விட்டு வெளியே வா, பிற்பாடு மகிமை உண்டாகும். பாபேலில் நின்று சாடி போகா, மகத்துவம் உண்டாயிருக்கிறதானு. Come out from Babylon, there will be glory in your life. ஆமென். அதனுடைய தலைப்பு வசனத்தை நாம் வாசிக்கலாம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். The book of Zechariah 2nd chapter 7th verse. 7-8. பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும். ബാബേൽ പുത്രിയുടെ അടുക്കൽ പാർക്കുന്ന സിയോനെ, ചാടി പോക, സൈന്യങ്ങളുടെ യഹോവ ഇപ്രകാരം അരുൾ ചെയ്യുന്നു, നിങ്ങളോട് കവർച്ച ചെയ്ത ജാതികളുടെ അടുക്കൽ അവൻ എന്നെ മഹത്വത്തിനായി അയച്ചിരിക്കുന്നു. നിങ്ങളെ തൊടുന്നവൻ അവന്റെ കൺമണിയെ തൊടുന്നു. Praise the Lord. 8:2 தமிழ்லையும் படிப்போம்னா, பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின், சொல்றது யாருங்க? ஒரு சாதாரண மனுஷன் இல்லை, உங்களுக்கு முன்னால் நிற்கிற பிரசங்கி இல்லை. இந்த வாக்குத்தத்தை எங்க சொன்ன? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்திற்கு என்னை அனுப்பினார், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் உங்களை கொள்ளையிட்ட கூட்டத்திற்கு நடுவிலே குடியிருக்கிறவர்களாயிருக்கலாம். யாரோ ஒரு சிலர் உன்னுடைய வாழ்க்கையை கொள்ளையடித்திருக்கலாம். உனக்கு பொய்யான வார்த்தையை கொடுத்து உன்னை ஏமாற்றி உன்னுடைய லைஃபையே கொள்ளையடித்தவர்களுக்கு இருக்கலாம். உன்னுடைய சந்தோஷத்தை கொள்ளையடித்தவர்கள், திருடினவர்கள் இருக்கலாம். உன் சமாதானத்தை கொள்ளையடித்தவர்கள் இருக்கலாம். உன் வருமானத்தை கொள்ளையடித்து திருடி உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கினவர்களுக்கு நடுவிலே நீ குடியிருக்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உனக்கு மகிமை உண்டாக பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். உன்னை கொள்ளையடித்து உன் சந்தோஷத்தை திருடி, உன் சந்தோஷத்தை கெடுத்து, உன் சமாதானத்தை கெடுத்து, உன் வருமானத்தை கெடுத்து, உன் வாழ்க்கையை கெடுத்து, எல்லாவற்றிலும் உன்னை கொள்ளையிட்டு நீ சூனியமான சூழ்நிலையிலே இன்றைக்கு காணப்பட்டாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு மகிமை உண்டாகும், உனக்கு மகிமை உண்டாகும். எந்த இடத்துல கொள்ளையடிக்கப்பட்டாயோ அதே இடத்துல தேவன் நீ இழந்து போனதை எல்லாம் திரும்ப கொடுத்து தேவன் உன்னை மகிமைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். நஷ்டப்பட்டதை எல்லாம் திரும்ப கொடுக்கிற கர்த்தர் உன்னோடு கூட உலாவி கொண்டு இருக்கிறார். ஆகையினால இன்னைக்கு தைரியமா இருங்க. நான் ஆராதிக்கிற தேவன் நான் இழந்து போனதையும் நஷ்டப்பட்டதையும், யாரெல்லாம் என்னுடைய காரியங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டதோ திருடப்பட்டதோ அத்தனையும் திரும்ப கொடுக்கிற கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன். அல்லேலூயா. என்னுடைய லைஃபையே கெடுத்து போட்டவர்களின் நடுவிலே நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன். என்னுடைய லைஃப், என்னுடைய ஜீவிதம் மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அதற்கு ஒரு நிபந்தனையை ஆண்டவர் வைக்கிறார். என்ன நிபந்தனையா? நீங்க சீயோன் குமாரத்திகள், ஆனா நீங்க பாபிலோன் குமாரத்திகளோடு கூட குடியிருக்க கூடாது.
இதுதான் இன்னைக்கு கண்டிஷன். நம்மெல்லாம் சியோன் பட்டணத்திற்கு போகிற கூட்டம். நம்மெல்லாம் சியோன் மலையில், நான் வெளிப்படுத்தின விசேஷத்தை சொல்லும்போது சொல்லி இருக்கிறேன் இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சியோன் என்றால் தேவன் வாசம் பண்ணுகிற பர்வதம் என்று சொல்லப்படும். ஏசாயா 8:18 ஒன்று படிங்க பார்க்கலாம். ஏசாயா 8:18, ஐசாயா 8:18. பிரைஸ் தி லார்ட். அங்கே சியோன் பர்வதம் என்பது சேனைகளின் கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஐசாயா 8:18. நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே. போதும், மலையாளத்தில் ஒன்று வாங்கிக்கா. ഇതാ ഞാനും യഹോവ എനിക്ക് തന്ന മക്കളും സിയോൻ പർവ്വതത്തിൽ അധിവസിക്കുന്ന സൈന്യങ്ങളുടെ യഹോവയാൽ ഇസ്രായേലിൽ അടയാളങ്ങളും. அப்ப சியோன் பர்வதம் என்பது நம்ம பரலோகத்தை பார்த்தோம் இல்லையா? நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம். புதிய எருசலேமினுடைய மைய பகுதியில் ஒரு மெயின் பிளேஸ் இருக்கு. அதுதான் சியோன் மலை. அதுதான் என்னதுங்க? சியோன் மலை. நீங்கள் அதை எங்கே பார்க்கலான்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன். அங்கே சியோன் மலையில் ஆட்டுக்குட்டியானவரோடு கூட நிற்கிற ஒரு பெரிய கூட்டத்தை நீங்கள் பார்க்க முடியும். 14:1 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், படிக்க வேண்டாம். அங்கே சியோன் மலையில் ஆட்டுக்குட்டியானவரையும், அப்போ ஆண்டவர் வாசம் பண்ணுகிற அந்த பர்வதம் தான் மெயின் கேபிட்டல் சிட்டி ஆஃப் கிங்டம் ஆஃப் காட். பரலோக ராஜ்யத்தினுடைய புதிய எருசலேமினுடைய மைய பகுதி தான் சியோன் பர்வதம் அல்லது சியோன் மலை. அந்த சியோன் மலையில் இருக்கிற சிங்காசனத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு வீற்றிருக்கிறார். அங்க போகிற பிள்ளைகள் எல்லாரும் சியோன் குமாரர்கள், சியோன் குமாரத்திகள். இப்ப நம்மெல்லாம் யார் சொல்லுங்க? சியோன்னா பரலோகத்துக்கு போற பிள்ளைங்க, அவ்வளவுதான். ஜயோன் பரலோகத்தில் வாசமாக இருக்கிற கர்த்தருக்கு முன்பதாக நம்மளும் போய் உலாவ போகிறோம். நித்தியமாக ஆனந்தம் 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 பொங்க அவரோடு கூட நாம் வாசம் பண்ண போகிறோம். அதனால தான் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், என்னத்தை இழந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் நீ வருமானத்தை இழந்தாலும் சரி, குடும்பத்தை இழந்தாலும் சரி, புருஷனை நஷ்டப்பட்டாலும் சரி, பிள்ளைகளை நஷ்டப்பட்டாலும் சரி, இயேசுவை மாத்திரம் நஷ்டப்பட்டுறாத. ஏன்னா இவைகளெல்லாம் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் வாழ்க்கை தான். ஆனால் 20,000 கோடிகள் ஆண்டுகள் ஆனாலும் தீராத ஒரு நித்திய வாழ்க்கை பரலோகத்தில் நமக்கு உண்டு. இந்த இருக்கிற அற்பமான காரியத்திற்காக இயேசுவை விட்டு பின்னால் போய் பாவத்துக்கு போயிடாத. நீ நித்திய அக்னியை அனுபவிப்பாய். இங்கே தற்காலிக சந்தோஷம், குடும்ப வாழ்க்கைங்கிறது ரொம்ப நாள்லாம் கிடையாதுங்க. ஆமாம், பொம்பளை பிள்ளையை பெற்றா 18-20 வயசுக்குள்ளே அவள் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும், அவள் போயிடுவா, அவ்வளோதான். ஆம்பளை பிள்ளைகளை பெற்றா ஒரு 22லேருந்து 25க்குள்ளே அவன் பாட்டில் கல்யாணம் முடிச்சு அவன் போயிடுவான். அதுக்கப்புறம் உன்னை காடு வாங்க வீடு போங்கும், நீ சுடுகாட்டை தேடி தான் போக வேண்டியது இருக்கும். ஆகையினால் இந்த உலகத்தில் எல்லாம் போச்சுன்னெலாம் நினைக்காதீங்க. எல்லாமே போனாலும் இயேசு மாத்திரம் பிடிச்சிக்கோ. நீ சியோன் பர்வதத்தில் தேவனோடு கூட என்னென்றைக்குமா நித்திய சந்தோஷத்தை அனுபவிப்பாய். அல்லேலூயா. ஆமாங்க, அந்த அது ரொம்ப அற்புதமான இடம். அந்த பரலோகத்தை பற்றி பாடன்னா பாடிக்கிட்டே இருக்கலாம். பழைய காலத்தில் பக்தர்கள்லாம் நிறைய பாட்டு பாடுவாங்க. ஜீவநதியின் ஓரமாய் சியோன் பட்டணம் தெரியுதே, ஜீவநதியின் ஓரமாய் சியோன் பட்டணம் தெரியுதே, நித்தியம் நித்தியம் நித்தியமாக ஆனந்தம் 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 கொள்ளுவே, நித்தியம் நித்தியம் நித்தியமாக ஆனந்தம் 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 கொள்ளுவே, ஜீவநதியின் ஓரமாய் சியோன் பட்டணம் தெரியுதே. பக்தர்கள் அந்த சியோன் பட்டணத்தை, பரம எருசலேம், அந்த பரலோக ராஜ்யத்தை வாஞ்சித்தே ஓடிக்கிட்டு இருந்தாங்க.
இந்த சீயோன் குமாரத்திகள் இன்னைக்கு கடைசி காலகட்டங்களில் எதுக்குள்ள வாசம் பண்ணுறாங்களாம்? பாபிலோன் குமாரத்திகள் கூட சபை இன்னைக்கு பாபிலோன் ஜனங்களோடு கூட மிக்ஸ் ஆயிருச்சு, இந்த உலகத்தாரோடு கூட மிக்ஸ் ஆகி போச்சு. பாபிலோன்னா யார்? அதை மட்டும் சொல்லி ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு மத்தியில் வைக்க போகிறேன். நீங்களாம் யார் சொல்லுங்க? நீங்களாம் சீயோன் குமாரர்கள், சீயோன் குமாரத்திகள். நம்ம எங்கே போக வேண்டியவங்க புரிஞ்சுக்கிட்டா, தேவன் வாசம் பண்ணுங்கிற சீயோன் மலைக்கு, சீயோன் பர்வதத்திற்கு. நம்மளை சுற்றிலும் பாபிலோன் கூட்டம் இருக்கிறது. அவர்களோடு கூட நீ குடியிருக்க முடியாதுங்க. அவர்களோடு நீ வேலை செய்யலாம், அவர்களோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ள முடியாது. யார் இந்த பாபிலோன் என்றால்? ஹூ இஸ் பாபிலோன்? இந்த பாபிலோனுக்கு மற்ற இன்னும் வேற 2 பேர் உண்டு. பாபேல், கல்தேயா, சால்டியன்ஸ். பாபேல்னு சொல்லுவாங்க, கல்தேயன்ஸ் சொல்லுவாங்க, சால்டியன்ஸ் இங்கிலீஷில், பாபிலோன்னு சொல்லுவாங்க. இந்த பாபிலோனுடைய ஆதி ஸ்தானம் தான் அந்த காலத்தில் நினிவேன்னு ஒரு பட்டணம் இருந்தது. கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன பட்டணம்? நினிவே. நினிவே கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐயோ, நினிவேயும் தெரியாது. சோறு. யோனா தெரியுமா? யோனா ஊழியத்துக்கு போன இடம் என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா அங்கே போக மாட்டேன்னு சொன்னார்? அதுக்கு ரகசியமே இங்கே தான் இருக்கு. யோனா நினிவேக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு தர்ஷீஷுக்கு ஓடினார். தர்ஷீஷுங்கிறது இன்னைக்கு இருக்கிற லண்டன், இன்னைக்கு இருக்கிற பிரிட்டிஷ் ஏரியா தான் தர்ஷீஷ் அந்த நாட்களில். ஏன் நினிவேக்கு போக மாட்டார்னா, முதல் அங்கே தான் பாபேல் சாம்ராஜ்யம் உருவாகுது. எடுத்து படிங்க. பாபேல் என்றால் என்ன, அவங்களோடு கூட உங்களுக்கு எப்படி ஐக்கியம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிற மக்களை கவனமாக கேளுங்க, வேற எங்கேயும் சிந்திக்காதீங்க. நீங்கள் அந்த பாபிலோன் சுபாவம் உங்களுக்குள்ள இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் உங்களை தம்முடைய மகிமையினால் நிரப்ப ஆரம்பிப்பார். நமக்குள்ள மாய்மால ஆவிக்குரிய ஜீவியம்லாம் இருக்கக்கூடாது, நடிக்கிற அபிநயிக்கின்ற வேஷம் போடுற ஜீவியம்லாம் இருக்கக்கூடாது. சியோனுக்கு போகிற பிள்ளைகள் சியோன் பிள்ளைகளாகவே இருக்கணும். இங்கே ஆராதனைக்கு வந்தாலும் சரி, கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி, மரண வீட்டுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, யாத்திரை போனாலும் சரி, நீ தேவனுடைய பார்வையிலே சியோனுக்கு சொந்தக்காரர்களாய் நாம் வாழ படிக்கணும். அல்லேலூயா. முதல்ல சியோன்னா என்னன்னா, ஆதியாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், உற்பத்தி 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் 9ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாம் ஜெனிசஸ் 11ல் 4ம் 9ம். பிரைஸ் தி லார்ட். ஜெனிசஸ் போடு. பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். 9ஆம் வசனம் அதை பார்க்க கர்த்தர் இறங்கினார். அப்படி 9ஆம் வசனம், அப்படியே அவர்கள் பூமி எங்கு வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியினால் அதன் பேர் பாபேல் என்னப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதங்கு சிதறி போக பண்ணினார். வாய்க்கா വരുവിൻ നാം ഭൂതലത്തിലൊക്കെയും ചിതറി പോകാതിരിക്കാൻ ഒരു പട്ടണം ആകാശത്തോളം എത്തുന്ന ഒരു ഗോപുരവും പണിക, നമുക്കൊരു പേരും ഉണ്ടാക്കുക എന്ന് അവർ പറഞ്ഞു. 9 സർവഭൂമിയിലെയും ഭാഷ യഹോവ അവിടെ വെച്ച് കലക്കി കളയുകയാൽ അതിന് ബാബേൽ എന്ന് പേരായി. ആമേൻ. പതി നല്ല കവനിക്കണോ, கலக்கம் நிறைந்த இடம், கர்த்தர் கலங்க செய்த ஒரு இடம் பாபேல் தான். இப்போ மலையாளத்தில் பாபேல்னு அந்த பாபிலோன்கிற இடத்துலலாம் பாபேல்னு தான் இருக்கும். மலையாள பைபிளை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதனால தான் பாபேலில் நின்று சாடி போகா அப்படின்னு மலையாள பைபிளில் இருக்கும். நம்ம அந்த சகரியா 2:7-8 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக பாபேல், பாபிலோன், கல்தேயா இது 3 ஒரே தேசத்தை தான் குறிக்கும். இது இந்த நாட்கள் அது எங்கே இருக்குன்னு ஓரளவு கேட்டிங்கன்னா, ஈராக்குன்னு ஒரு தேசம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எதுங்க? ஈராக். அந்த ஈராக்கின் பகுதி தான் இது ஆதி காலத்திலே இருந்த இந்த தேசம், பாபில் தேசம் உருவான இடம், பாபிலோன் பட்டணம் இருந்த இடம். ஓகே, இப்போ நம்ம காரியத்துக்கு வருவோம். பாபிலோன் என்றால் அர்த்தம் என்னன்னா, ஆதியில் ஜனங்களை கர்த்தர் உண்டாக்கின போது, நான் முதல் பாயிண்ட்டை 2வது சொல்லிட்டேன்.
இப்போ நம்ம இந்த 2வது பாயிண்ட்டை முதல்ல சொல்லியிருக்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு போவோம். அப்போ ஆதியில் தேவன் மனுஷனை உண்டாக்கின போது பூமி எங்கும் ஒரே பாஷையாக இருந்துச்சு. என்ன இருந்ததுங்க? ஒரே பாஷையாக இருந்தது. சோத்ரா. இவங்க எல்லாம் ஒரே கூட்டமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு இடத்துக்கு வந்தோடனே அந்த இடம் ரொம்ப நல்ல பிளைன்ஸு, ரொம்ப சமபூமியாக, அந்த பட்டணம் லட்சக்கணக்கான ஜனங்கள் வாசம் பண்ணுகிற ஒரு வசதியான ஒரு இடமா இருந்துச்சான். எல்லாம் செழிப்பு அங்கே இருந்தது. உடனே அவங்களாம் கூடி பேசினாங்களாம், நமக்கு பேர் உண்டாக பண்ணத்தக்கதாக வானத்தையும் போய் தொடுபடியாய் ஒரு கோபுரத்தை கட்டுவோம். என்னதுங்க? ஒரு கோபுரம் கட்டணுமா? அந்த கோபுரம் எங்கே போய் தொடணுமா? வானத்தை போய், ஆகாசத்தை போய் தொடணுமா? இவங்களுக்கு என்ன வேணுமா? பேர் வேணுமா? இந்த 2 வார்த்தையும் கர்த்தர் கேட்டாருங்க. பாபேல்னா முதல்ல நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க, எதை குறிக்கிறதுனா, முதல்ல நான் உயரமாய் கட்டுவேங்கிறது பெருமை, அதாவது அகங்காரம், ப்ரைடு, நிகழ்த்துவம் மலையாளத்தில், பெருமை. எனக்கு பேர் வர்றதுக்கு நான் கோபுரத்தை கட்டணும். என்னதுங்க? பேர் வர்றதுக்கு, என்னை எல்லாரும் நல்ல பெரிய ஆளுன்னு சொல்லணும். பெருமை முதல்ல உருவான இடமே, அகங்காரமும் ப்ரைடும் உருவான இடமே பாபேலில் தான். அடுத்து அதுக்கு நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம், வானத்தை போய் தொடுவோம். பெருமை. 2வது செல்ஃப், அது என்ன சொல்றது? செல்ஃப் ப்ரைட்னஸ், தற்புகழ்ச்சியாய் நம்மை நாமே புகழ்ந்து கொள்ளுவது. அதை 2 காரியத்தை நான் சுருக்கமாக சொல்கிறேன். நம்ம தூதனாக இருந்தார் இல்லையா, யார்? லூசிஃபர். லூசிஃபர் யாராக இருந்தார் ஆரம்பத்தில்? அவருக்கு மற்ற தூதர்களை விட நல்ல அழகும் தாளந்துகளும் நிறைய கொடுத்திருந்தார். அவர் தான் அங்கே ஒர்ஷிப் லீடராக இருந்தார் பரலோகத்தில். அவர் தான் கடவுளை ஆராதிச்சுக்கிட்டு இருந்தார் சிங்காசனத்துக்கு முன்னால் எப்பவும் போய். காபிரியலுக்கும் மிகாபியலுக்கும் வேற வேற ஏரியா. இந்த லூசிஃபருக்குள்ள என்ன வரந்த ஆரம்பிச்சுதான்? பெருமை, அகங்காரம் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த பெருமை இப்ப முதல்ல யாருக்கிட்ட வந்துச்சு சொல்லுங்க? மக்களுக்குள்ள வருது. நான் பெரிய ஆளு, எல்லாரும் என்ன மதிக்கணும், அது வந்துட்டுனாலே அவங்க யாரு கூட்டத்தார்? பாபிலோன் கூட்டத்தார்கள். எங்களை எல்லாரும் மதிக்கணும். நாங்கள் யார் தெரியுமா? பெரிய ஆள்கள், நாங்கள் அந்த ஜாதி, நாங்கள் அந்த பதவியில் இருக்கோம், நாங்கள் கம்பெனியில் பெரிய போஸ்டிங், நாங்கள்லாம் அப்படி டிபார்ட்மெண்ட், நாங்களாம் இப்படி டிபார்ட்மெண்ட், நாங்கள் டாக்டர்ஸ், நாங்கள் இன்ஜினியர்ஸ், எங்களை எல்லாரும் மதிக்கணும். எங்கே பெருமை இருக்கிறதோ அங்கே பாபேல் இருக்கிறது, பாபிலோன் இருக்கிறது, பாபிலோனின் ஆவி இருக்கிறது. அந்த ஸ்பிரிட் ஆஃப் பாபேல் is inside of that person where there is pride. Amen. Where there is pride, எங்கே பெருமை இருக்கிறதோ அங்கே பாபேலின் ஆவி இருக்கிறது. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருந்த சுபாவம் என்னது? கிறிஸ்துவுக்குள்ள இருந்த சுபாவம் என்னது? அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி தாழ்மையின் ரூபம் எடுத்து அடிமையின் ரூபம் எடுத்தார். மனுஷர் சாயலாயி சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார். அது பிலிப்பியர் 2 இருக்கு இல்ல? நீங்க நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளை. ரொம்ப சிம்பிள் தான். அகங்காரத்தை விட்டு வெளியே வரணும். நான் பெரிய ஆளு, என்னை எல்லாரும் மதிக்கணும், எல்லாரும் என்னை இப்படி பார்க்கணும். அவங்க அப்படிதான் வானவளம், நாங்க யாரு தெரியுமா, நாங்க எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா. பிரைஸ் தி லார்ட். அங்கே எல்லாம் பாபிலோனின் ஸ்பிரிட் அங்கே இருக்கும், பாபேல் ஸ்பிரிட் அங்கே இருக்கும். மக்களே, எங்கே தாழ்மை இருக்கிறதோ, எங்கே ஹியூமிலிட்டி இருக்கிறதோ, எங்கே ஹம்பிள்னஸ் இருக்கிறதோ அங்கே கிறிஸ்துவின் ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க எதை விட்டு வெளியே வரணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எதை விட்டு வெளியே வரணும்? பாபிலோனை விட்டு. அப்படின்னு எதை விட்டு வெளியே வரணும்?
பெருமையை விட்டு, பாபேலின் ஆவியாகிய பெருமையை விட்டு, அகங்காரத்தை விட்டு, உலக மதிப்பு மரியாதையை விட்டு, எல்லாரும் என்னை ஏற்று பார்க்கணும், எல்லாரும் என்ன அப்படி மதிக்கணும், எல்லாரும் என்ன இப்படி மதிக்கணும். இல்லைங்க, இயேசு பூமிக்கு வந்ததே வேலைக்காரனாக வந்தார். அல்லேலூயா. இயேசு பூமிக்கு எதுக்கு வந்தார்? அவர் சொன்னார் ஒரு இடத்துல, நானும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தேன். ശുശ്രൂഷിപ്പാനാണ് വന്നത്, ശുശ്രൂഷയെ എടുപ്പാനല്ല ഞാൻ വന്നത്. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഞാൻ ശുശ്രൂഷിപ്പാൻ വന്നു. நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் வந்து கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்ளணுங்க. கிறிஸ்துவின் சாயலை தரித்துக்கொள், உன் வாழ்க்கையில மகிமை உண்டாகும். நான் என்ன அவளை விட மோசமா, நான் என்ன அவனை விட மோசமா, விட்டுரு. என்ன சொன்னாலும் விட்டுருங்க. நம்மளெல்லாம் யாரில் எதை சொன்னாலும் கண்டுக்கிறதே கிடையாது. ஏன்னா நம்ம இன்னைக்கு இருக்கிறதே கர்த்தருடைய கிருபை. நம்ம இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. புசிக்கிறோம்னா கர்த்தருடைய கிருபை, ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறோம்னா கர்த்தருடைய கிருபை, ட்ரெஸ் பண்ணுறோம்னா கர்த்தருடைய கிருபை, வீட்டிலேருந்து பெறப்பட்டு சர்ச்சுக்கு வர்றோம், இல்லைன்னா வேலை ஸ்தலத்துக்கு போகிறோம், வாகனத்தில் போகிறோம், திரும்ப வீட்டுக்கு சுகபத்திரமாக போய் சேர்றோம்னா அது என்னதுங்க? கர்த்தருடைய கிருபை. இதில் மேன்மை பாராட்டுறதுக்கு என்னங்க இருக்குது? ராத்திரி படுத்து காலையில் எந்திரிச்சா அது கர்த்தருடைய கிருபைங்க. இதில் பெருமை பாராட்டுங்க. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. நிகழிகளோடு கர்த்தாவு எதிர்த்து நிற்கணும். நிகழத்துவம் பாடில்ல மக்களே. பெருமை கொள்ளறதாத ஒரு சுபாவம். ஆகையினால நம்ம வாழ்க்கையில் பாபிலோன் விட்டு வெளியே வாங்க. யாருக்கும் பெரியவங்களா நினச்சிக்கிடாதீங்க. நாங்கள் வானத்தை அளாவிய வீடு வச்சுருக்குறோம், நாங்கள் வானத்தை அளாவிய படிப்பு படிச்சிட்டோம், நாங்கள் அவ்வளோ உயர்ந்த படிப்பு படிச்சுக்கிட்டோம், நாங்கள் அவ்வளோ உயர்ந்த ஜாப்பில் இருக்கிறோம், நாங்கள் அவ்வளோ உயர்ந்த சொத்து சுகத்தில் இருக்கிறோம். அந்த எண்ணம் வந்துட்டுனாலே உனக்குள்ள என்ன ஆவி வந்துருச்சு? பாபிலோன் குமாரத்தினுடைய அந்த அசுத்த ஆவியினுடைய சுபாவம் வந்துருச்சு. நீங்கள் சொல்லணும், கர்த்தருடைய பிள்ளைகளின் ஆவி நமக்குள்ளே, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் நான் ஒன்றும் இல்லை ஆண்டவர், எல்லாம் உம்முடைய கிருபை மாத்திரம். இன்னைக்கு நான் எழுந்தது உம்முடைய கிருபை, நான் வேலை செய்தது உம்முடைய கிருபை, நான் இரவில் வீடு திரும்பினது உம்முடைய கிருபை, நான் புசிப்பதும் கொடுப்பதும் உடுத்துவதும் உண்ணுவதும் உம்முடைய கிருபை, எல்லாம் உம்முடைய கிருபை மாத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை. படிக்கிறதும் கிருபை, படித்ததும் கிருபை, படிக்க போவதும் கிருபை, சம்பாதித்ததும் கிருபை, சம்பாதிச்சு கொண்டு இருக்கிறதும் கிருபை, இனி சம்பாதிக்க போவதும் கிருபை. இதுவரைக்கும் ஓடினதும் கிருபை, இன்னைக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறதும் கிருபை, இனி ஓட போறதும் கிருபை. அல்லேலூயா. ஆக இவர்கள் வானம் உயர பறக்கணும்னு நினைச்சாங்க, எல்லாரும் நம்மளை புகழும் நினைச்சாங்க. கர்த்தர் அவர்களை தாறுமாறாக்கினார், அவர்களை கலக்கி களைஞ்சார். ஆகையினால நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் அந்த ஸ்பிரிட்டை விட்டு வெளியே வருவோம். பெருமை என்கிற, அகங்காரம் என்கிற, புகழ்ச்சி என்கிற ஸ்பிரிட்டை விட்டு வெளியே வந்து தாழ்மையின் ஆவியை தரித்து கொள்ளுவோமாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கிடாது. நிறைய இருக்கு, அதனால் சொல்லிட்டு போக முடியாது. இந்த வருஷம்ல கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லலாம். ரெண்டாவது பாயிண்ட், த பாபிலோன் என்றால் விக்கிரக ஆராதனை நிறைந்த இடம், அல்லது விக்கிரக ஆராதனையே பிறந்த இடம் பாபிலோன் தான். நீங்கள் எடுத்து படிங்க, ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்திற்கு ஒன்று திருப்புவோமானால், ஜெனிசஸ் 10th சாப்டர், அங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய சம்பவம் அடங்கி இருக்கு. அது எவ்வளோ தூரம் எனக்கு சொல்ல முடியும்னு தெரியல. 10ஆம் வசனம், 10:10, சினேயார் தேசத்தில் உள்ள பாபேல், அந்த பேர் வருதா? பாபேல், ஏரேக், அக்காத், கல்னே என்னும் இடங்கள், அந்த நிம்ரோதுன்னு ஒரு ராஜா ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள். படிக்கலாம், அதில் தேவையில்லை, இந்த சினேயார் மட்டும் தேவை நமக்கு. சினேயார் രാജ്യത്തിന്റെ ആരംഭം സീനാർ ദേശത്ത് ബാബേൽ, ഏരേക്ക്, അക്കാദ്, കൽനേ എന്നിവരായിരുന്നു. அது அந்த தேசத்துல ஒரு பகுதி தான். ஐயா இங்க வாங்க, பாபேலுங்கிற பேருக்கு மட்டும்தான் அதை சொல்ல சொன்னேன். இப்போ என்ன கவனிங்க, இந்த பாபேல்ல என்ன நடந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அதில் ஒரு பகுதி தான் நினிவே. நீங்கள் அது கீழே வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். நினிவேயும் அதோடு சேர்ந்தது. அந்த சினேயர் தேசத்தில் பாபிலோன் மாகாணத்தில் இருந்தது தான் நினிவே.
நினிவேக்கு ஏன் யோனா ஊழியத்துக்கு போக மாட்டாருன்னு சொன்னங்கிறதுக்கு இங்கே தான் அடங்கி இருக்கு ரகசியம். இந்த பாபேல் தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தவர் பேர், ராஜாவாக இருந்தவர் பேர் நிம்ரோது. யாருங்க? நிம்ரோது. இவர் இளம் வயது மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருந்தவர். ஹிஸ்டரி, சரித்திரம் சொல்லுகிறது, இவர் ஒரு நாள் வேட்டைக்கு போனார். பலத்த வேட்டைக்காரனா, இவருக்கு பேர் பலத்த வேட்டைக்காரன் இருக்கும். பூமியிலே பராக்கிரமசாலியாக இருந்தார். 8ஆம் வசனத்தை நீங்கள் 9ஐயும் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கூஷ் நிம்ரோதை பெற்றான், இவன் பூமியிலே பராக்கிரமசாலியாக இருந்தான். இவன் கர்த்தருக்கு முன்பதாக பலத்த நாயாட்டுக்காரன், வேர் கிரேட் ஹண்டர் பிஃபோர் த லார்ட். ஸோ இவன் வேட்டைக்கு போகிறது பழக்கம். வேட்டைக்கு ஒரு நாள் வேட்டைக்கு போன இடத்துல, வனவிலங்குகளை வேட்டையாட போன இடத்துல ஒரு துஷ்ட மிருகம் இவனை அடித்து கொண்டு போட்டது. அவனுடைய சரீரம் கூட கிடைக்கலங்கிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. அவனுடைய மனைவியை, இளவயதின் மனைவி, அவள் உடனே அந்த பாபிலோன் தேசத்தினுடைய ராணியாக அரசாள ஆரம்பித்தாள். அரசாள ஆரம்பித்தவள் என்ன செய்தாள் என்று சொன்னால், தன்னுடைய தவறான உறவினாலே கர்ப்பவதியானாள். வேசித்தனத்தினாலே. அவள் தவறான ராணி இல்லையா, அவள் விருப்பப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தா, பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்ன மாதிரி. கர்ப்பவதி ஆனவள் என்ன சொல்லிட்டான்னா, ஊர் உலகத்துக்கெல்லாம் நிம்ரோது என் வயிற்றில் வந்து பிறக்க போகிறாரு அப்படின்ட்டா. என் கணவன் என்னுடைய வயிற்றில் வந்து பிறக்க போகிறாரு அப்படின்னு சொன்னான். அவள் சொன்ன பொய்யை அற்புதமாக நிறைவேறிச்சு. அதுபோல் இவள் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள். எதை பெற்றெடுத்தாள் சொல்லுங்கள்? ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள். அந்த பெற்றெடுத்த பிள்ளைக்கு சூரிய கடவுள் என்கிற பெயர் வைக்கப்பட்டது, தம்மூஸ். நீங்கள் அதை எரேமியாவில் புலம்பல்ல அந்த பேரை பார்க்கலாம், தம்மூஸ். ஆக நான் சுருக்கி சொல்லி முடிக்கிறேன். உடனே இந்த தேசத்தார் என்ன செஞ்ச ஆரம்பித்தாருங்கன்னா, இவள் கன்னிகையாக இருந்து பிள்ளை பெற்றது. நிம்ரோது வந்து அவருடைய புருஷனே தெய்வமாய் வந்து வயிற்றில் இருந்து பிறந்து வெளியே வந்தான் என்று சொல்லி இவனை சூரிய கடவுளாக்கி, இவளை சந்திரன் கடவுளாக்கி, இவளுக்கு சிலைகளை செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த காலகட்டத்திலேயே பாபேல் தேசத்திலே ஒரு ஸ்திரியையும் அவள் கையிலே ஒரு ஆண் குழந்தையும் கொடுத்து அந்த ஸ்திரிக்கு கோயில் கட்டி கும்பிடுகிற அளவுக்கு ஏற்பாடுகளை செய்து, பிரைஸ் தி லார்ட், அவளை வணங்க வைத்து விட்டாள். இவள், நான் என் கணவன், நாங்கள்லாம் தெய்வ பிறவிகள், நான் ஒரு ஆவிக்குரிய ஒரு தாயாய் நான் மாறிட்டேன்னு சொல்லி தன்னுடைய சாயலிலே ஒரு ஸ்திரியையும் அதோடு சேர்த்த ஒரு ஆண் பிள்ளையையும் சிலையாக உண்டாக்கி அவர்கள் அந்த தேசம் முழுவதும் வணங்க செய்து விட்டாள். உலகத்திலேயே முதல் விக்கிரக ஆராதனை உருவான இடம் எதுங்க? பாபேல். இப்போ புரிஞ்சுக்கணும் நல்லா. அந்த தேசத்தில் ஒரு பகுதி தான் நினிவே. அந்த விக்கிரக வழிபாடு தான் அதுக்கப்புறம் எங்க வந்தது? கொஞ்ச காலம் கடந்து வரும்போது கிறிஸ்தவத்திற்குள்ள வந்துருச்சு. ஒரு 300-400 வருஷங்கள் வரையும் கிறிஸ்தவத்தில் விக்கிரக வழிபாடு கிடையாது, சிலை வழிபாடு கிடையாது, எந்த சிலையுமே கிடையாது. இயேசு கிறிஸ்து சிலையோ தூதன்மாருடைய சிலை யாருடைய சிலையுமே கிடையாது. விக்கிரக வழிபாடே கிடையாது. கிபி 350க்கு மேலே இது கிறிஸ்தவத்திற்குள் பாபிலோனில் இருந்து நுழைய ஆரம்பித்தது இந்த விக்கிரக வழிபாடு. அதைத்தான் இன்றைக்கு அதை ஒரு கிறிஸ்தவத்தில் ஒரு கூட்டத்தார் ஒரு அம்மாவை ஒரு பிள்ளையெல்லாம் வச்சு மாதா, குழந்தை, இயேசு, சீசு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆராதிக்கிறதை பார்ப்பீர்கள். பாபேலில் உண்டான விக்கிரக ஆராதனை கிறிஸ்தவத்திற்குள் வர ஆரம்பித்தது. ஆகையினால இந்த சரித்திரம் யோனாவுக்கு தெரிந்ததுனால தான் நினிவேதான் உலகத்திற்கே விக்கிரக ஆராதனை உண்டாக்கி கொடுத்தது என்கிற எண்ணம் அவருக்கு தெரிந்ததுனால தான் இந்த நினிவே நாசமா போகட்டும், இது மனம் திரும்பவே கூடாதுன்னு சொல்லி அங்கே இவர் ஊழியத்துக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சார். உலகத்தையே கெடுத்தவங்க இவங்க, அவங்க மனம் திரும்பவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் அவர் தர்ஷீசுக்கு கப்பல் ஏறி ஓடி போனார். ஆனால் கர்த்தர் நிர்பந்திச்சு அவரை கொண்டு வந்தார். ஆனால் சுவிசேஷம் சொல்லி அவங்க மனம் திரும்பின பிறகு கூட அவர்கள் மனம் திரும்புதல் அவர் எதிர்பார்க்கல. ஊருக்கு வெளியே போய் ஒரு குடிசையை போட்டுக்கிட்டு எப்போ நினிவே அழியும், வானத்திலிருந்து அக்கினி இறங்கும்னு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்? ஆமாம், கர்த்தருக்காக இருந்த ஒரு பெரிய வைராக்கியம் உலகத்தில் விக்கிரகத்தை உண்டாக்கி விட்ட இடம். நல்லா கவனிக்கணும். அப்போ நாங்கள்லாம் விக்கிரகத்தை கும்பிடலை,
நீங்கள் விக்கிரகத்தை கும்பிடலைன்னா விக்கிரகம் அப்படின்ன உடனே இன்னொரு காரியமும் உண்டு. நல்லா கவனிக்கணும். 2 வித விக்கிரக ஆராதனை உண்டு. ஒன்று கையினால் செய்து வைத்து சொரூபங்களை செய்து வைத்து விக்கிரகங்களை வைத்து வணங்குவது ஒரு விக்கிரக ஆராதனை. இன்னொன்று நமக்குள்ளே நிறைய விக்கிரகம் இருக்கு. நமக்குள்ளே நிறைய விக்கிரகம் இருக்கு. என்னது விக்கிரகம்னு சொல்றேன்? எதை ஒன்னால விட முடியலையோ, எதை ரொம்ப நேசிக்கிறியோ. சிலருக்கு பொன்னும் பொருளும் விக்கிரகம். நீங்கள் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கு இருக்கும், பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை. பொருளாசையாகிய விக்கிரக. எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எபேசிய லேகனம் 5:5 அங்கே எழுதி இருக்கிறது படிங்க. விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. மலையாளத்தில் வாய்க்கா. ദുർനടപ്പുകാരർ, അശുദ്ധർ, വിഗ്രഹ ആരാധനയായ ദ്രവ്യാഗ്രഹി, ഇവർക്ക് ആർക്കും ക്രിസ്തുവിന്റെയും ദൈവത്തിന്റെയും രാജ്യത്തിൽ അവകാശമില്ല എന്ന് നിങ്ങൾ അറിയുന്നുവല്ലോ. പ്രൈസ് ദി ലോർഡ്. அப்ப இங்க விக்கிரகத்திற்கு 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. துர்நடப்பத, வேசித்தனம், அதாவது விபச்சாரம், அசுத்தம், பொருளாசை. எதெல்லாம் உனக்கு ஆசை உலக அதிகமாக வச்சிருக்கியோ அது உனக்கு விக்கிரகமாக இருக்குன்னு அர்த்தம். சிலருக்கு சில ஆட்கள் விக்கிரகமாக இருப்பாங்க. எனக்கு அவன் இல்லைன்னா வாழ முடியாது, அவன் இல்லைன்னா நான் செத்துருவேன், அவ இல்லைன்னா நான் செத்துருவேன், இப்படி சொல்லியே செத்து போனவங்க நிறைய பேர் உண்டுல்ல. விக்கிரகம். சிலருக்கு ஆண்கள், சில பெண்களுக்கு சில ஆண்கள் விக்கிரகமாக இருப்பாங்க, சில ஆண்களுக்கு சில பெண்கள் விக்கிரகமாக இருப்பாங்க. கர்த்தரை விட எதை அதிகமாக நேசிக்கிறியோ அது எல்லாம் என்னதுதான் உனக்கு விக்கிரகம்தான். சிலருக்கு அழகு விக்கிரகம். அப்படி நான் பத்தியா அவளை விட நான் எவ்வளோ அழகாக இருக்கேன் பாரு, என் முடியை பற்றியா, என் கலரை பற்றியா. ஆமாம், அழகு சிலருக்கு விக்கிரகம். அதனால தான் அவன் சொல்லுவான், அழகே உன்னை ஆராதிக்கிறேன். எப்படி சிலர் அழக ஆராதிப்பான். சிலருக்கு பொன்னும் பொருளும் விக்கிரகம். நகை போட்டாச்சுன்னா அந்த அப்படி அப்படி கழுத்தில் கிடந்து அப்படியே அடிக்கடி பிதிக்கி பார்த்துக்கிடுவான், தூக்கி பார்த்துக்கிடுவான். சிலர் தடை பார்த்துக்கிடுவான். பொன்னும் பொருளும் விக்கிரகம். சிலருக்கு பணம் பார்த்துக்கிட்டே இருக்கணும், பைசா விக்கிரகம். இதெல்லாம் விட்டு நம்ம என்ன செய்யணுங்க? ஏங்க வெளி எல்லாம் தேவை, ஆனால் எதுவும் நம்ம இருதயத்தில் இடம் பிடிச்சா அதுக்கு பேர் என்னதுங்க? விக்கிரகம். பொன்னோ பொருளோ சொத்தோ சுகமோ பணமோ பதவியோ அழகோ இது எல்லாம் நிலையானதா? உன்னுடைய 10 வயசில் இருக்கிற அழகு 16 வயசில் கூடுதுன்னு வச்சுக்கிடுமே. அதே இது 66 ஆகும்போது எப்படி இருக்கும்? நீ 76 86 வரைக்கும் இருக்கிறன்னு வச்சுக்கிய எப்படி இருக்கும்? ஐயோ, பார்த்தா அப்படியே 4 பேர் வந்து கெட்டி பொண்ணு கேட்குற மாதிரி இருக்கும்ல. இதுதான் அழகு. அதில் ஒரு சிக்கன், நல்லா அழகாக இருக்கிறதுல ஒரு சிக்கன் பாக்ஸ் மூஞ்சில் ஃபுல்லாக வந்துட்டுன்னு வச்சுக்க எப்படி இருக்கும் முகம்? போட்ட பவுடரும் போயிடும், லிப்ஸ்டிக்கும் போயிடும், உதடும் மாம்பரிசு வீங்கிடும், எல்லாம் போயிடும். கடைசியில் அந்த தடுப்பாக கிடக்கும். ஐயா, பொண்ணும் உன்னுடையத்தில் நிலையானதில்லை. இன்னைக்கு உன் கையில் சக்கரம், அதுக்கு பேர் இந்த பண பொருளுக்கெல்லாம் சக்கரம்னு பேர் உண்டு. அது சக்கரம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? உருண்டுக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி உன் கையில், இன்னொரு நாளைக்கு நான் அடகுக்காரன் கடையில் இருக்கும், இல்லைன்னா பேங்க்காரங்கிட்ட போய் உட்காந்துருக்கோம், இல்லைன்னா செட்டியார் கடையில் அடகுல போய் உட்காந்துருக்கோம், இல்லைன்னா விற்றுட்டு அதை வச்சு வேற ஒன்று வாங்கியிருப்போம். ப்ரைஸ் தி லார்ட். சக்கரங்க அதெல்லாம். அதனால தான் அவர் ஒரு இடத்துல ஒரு வசனம் சொல்லு, நீதிமொழிகளில் ஒரு வசனம் உண்டு, இல்லாமல் போகும் பொருட்களின் மேல் உன் கண்ணை வைக்காதே. எல்லாம் விக்கிரகம். சிலருக்கு மதுபானம் ஒரு விக்கிரகம், அது இல்லைன்னா அவனால் வாழ முடியாது. வெத்தலை பார்க்க ஒரு விக்கிரகம், சினிமா ஒரு விக்கிரகம், பார்த்துக்கிட்டே இருக்கணும். சிலருக்கு இன்னைக்கு புதுசாக ஒரு விக்கிரகம் வந்திருக்கு. என்ன விக்கிரகம் தெரியுமா? செல்போன். எப்பவும் அதை நோண்டிக்கிட்டே இருக்கணும்.
அது பெரிய பிசாசு இன்னைக்கு. அதனால தான் நிறைய பிள்ளைகள் நாசமா போறது, அதனால தான் நிறைய பயலுக நாசமா போறது, அதனால தான் நிறைய ஓடுறது, அதனால தான் 10 வயசுக்கு மேலே ஒன்னையும் நம்ப முடிய மாட்டேங்குது. பெரிய விக்கிரகம் இன்னைக்கு செல்போன். மக்களே, நீ அதை உன் இருதயத்தை விட்டு வெளியே தூர போட்டுட்டு போகலன்னா அந்த விக்கிரகத்தினால் நீ அழிந்து போவாய். நீ விக்கிரகத்தை விட்டு வெளியே வா. அதான் பாபிலோன் என்றால் விக்கிரகம் நிறைந்த இடம். இதைத்தான் நீங்கள் தானியேலில் பார்த்தாலும் தெரியும். தானியேலில் 3ஆம் அதிகாரத்தில் உலகத்திலேயே பெரிய பொன் சிலை செய்யப்பட்டது அங்கே தான். பொன்னால் தங்கத்தால் ஒரு சிலையை நேபுகாத்நேச்சார் செஞ்சு வச்சார். தானியேல் 3:1. எத்தனை அடி உயரமா? தானியேல் 3:1 எடுத்து படிங்க. 60 முழ உயரமும் 6 முழ அகலமான ஒரு பொற்சிலையை பண்ணிவித்து பாபிலோன் மாகாணத்திலே சமபூமியிலே நிறுத்தினான். பாபிலோன்ல தங்கத்தால നെബൂഖദ്നേസർ രാജാവ് പൊന്നുകൊണ്ടൊരു ബിംബം ഉണ്ടാക്കി. അതിന്റെ ഉയരം 60 മുഴവും വണ്ണം 6 മുഴവും. அப்பனா என்ன அர்த்தம் தெரியுமா? 60 முழம்னா ஒரு முழம் 1.5 அடி. அப்ப 60 முழம்னா எத்தனை அடி? 90 அடி. 6 முழம்னா 9 அடி. இவ்வளோ பெரிய 90 ஒரு 8-9 மாடி உயரம். ஒரு ஸ்டேர் பில்டிங் உயரத்துக்கு ஒரு 8 ஃப்ளோர் 9 ஃப்ளோரில் ஒரு பில்டிங் உயரத்துக்கும் ஒரு 9 அடி அகலம் உள்ளது. ஒரு பொன்னால் செய்யப்பட்ட ஒரு தங்கத்தை எத்தனை டன் வச்சு செஞ்சுருப்பான் பாருங்க. விக்கிரகத்திற்கு பேர் போன இடம்ங்க. சிலருக்கு அழகு விக்கிரகம், சிலருக்கு அந்தஸ்து விக்கிரகம், சிலருக்கு முடி விக்கிரகம். அதை எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பா. அதில் சீப்பில் ஒரு 10 முடி வந்துருச்சுன்னா 20 முடி வர்ற வரைக்கும் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பா. அழ 50 முடியாயிராது. ரொம்ப அழ கடைசியில் ஒன்றும் இருக்காது, ஒட்டு முடி தேவைப்படணும். சிலருக்கு அது விக்கிரகம். பிரைஸ் தி லார்ட். ஐயா, எல்லாம் அழிஞ்சு போகக்கூடியது, அழியாதது இயேசு என்கிற ஒரு தேவனுடைய அன்பு மாத்திரமே. அதனால் பாபேலை விட்டு வெளியே வான்னா அர்த்தம் என்னன்னா, எந்த பொருளுக்கு மேலும் இருதயத்தை வைக்காத. தாவீது சொல்றார், ஐஸ்வர்ய விருத்தியானால் இருதயத்தை பெருகட்டும் போற்று. ஆனால் இருதயம் யாருக்கு சொந்தம்? ஆமாம், சொத்துலேயோ சொகுத்துலேயோ ட்ரெஸ்ஸு. சிலருக்கு இது ஒரு விக்கிரகம். சம்பளம் வாங்கினா 2 எடுத்தாகணும், சம்பளம் வாங்கினா 1 எடுக்கணும். எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும், வச்சுக்கிட்டே இருக்கணும், வச்சுக்கிட்டே இருக்கணும், வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நேரத்தில் எத்தனையை போடலாம்? எத்தனை சுடிதாரமாக போடலாம்? ஒரே நேரத்தில் 3 பேண்ட்டும் 3 டாப்பும் போட்டுக்கலாமா? இப்போ நான் 50 வச்சுருக்கேன். அது எதுக்கு? ஒரு 2-3 பேண்ட்டை சேர்த்து போட்டு தூக்கி தூக்கி காட்டலாம்ல. பாருங்கள், 1 போட்டிருக்கேன், 2 போட்டிருக்கேன், இதில் எது மேட்சாக இருக்குது? எப்போ ஒரு இடத்துல எத்தனை கட்டில் இருந்தாலும் எத்தனை கட்டில் தான் படுக்க முடியும்? ஒரு கட்டில். எத்தனை ரூமில் இருந்தாலும் ஒரு ரூமில் தான் இருக்க முடியும். 100 பிளேட் இருந்தாலும் எத்தனை பிளேட்டில் தான் சாப்பிட முடியும்? ஒரு பிளேட்டில் தான் சாப்பிட முடியும். பிரைஸ் தி லார்ட். ஆகியனால கர்த்தருடைய பிள்ளையே, இந்த எத்தனை கோடிகள் இருந்தாலும் இந்த ஒரு சான் வயிற்றுக்கு 4 இட்லின்னா அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. எத்தனை கோடி பைசா வீட்டில் இருந்தாலும் பைசாவை ஊற வச்சு, பணத்தை ஊற வச்சு, மாவாட்டி 500 ரூபா காசு இல்லை, நாளைக்கு தோசை சுட்டு சாப்பிடுங்களேன். ஒன்றும் இல்லைங்க வாழ்க்கையில். எல்லாம் தேவை. ஆனால் எதுவும் இல்லாமலும் வாழ முடியும், இயேசு மாத்திரம் முன்னோடு இருந்தால். இன்னொரு காரியத்தை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். நிறைய இதெல்லாம் வியாக்கியானம் நிறைய செய்யணும். அப்போ பாபிலோன்னு சொன்னால் பொருளாசையை விட்டு வெளியே வரணும். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 17 18 போய் படித்து பாருங்களேன். அந்த பாபிலோன் தேசம்தான் உலகத்திற்கே வியாபார ஸ்தலமாக இருந்ததுங்க. வியாபாரத்திற்கு, பிஸ்னஸுக்கு ஹெட்டாக அந்த நாட்களில் வியாபாரத்திற்கு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டே பாபிலோன் தான். அதனால தான் அந்த பாபிலோன் தேசத்தை கர்த்தர் வெளிப்படுத்தின விசேஷம் 17 18 அதை அழிச்சார். ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டார். ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டார். நீங்கள் 17 18 ஃபுல்லாகவே பாபிலோனை பற்றி தான் எழுதியிருக்கும். நீங்கள் 18 அங்கே என்னென்ன வியாபாரம்லாம் இருக்குன்னு தெரியுமாம்மா? 18 12 13 நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு டைம் இல்லை. 18ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தல் 18 12 13 எழுதிக்கங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை பிஸ்னஸுக்கு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், வேர்ல்டு ட்ரேடு சென்டர்னு சொன்னாலே பாபிலோன் தேசம்தான். இன்னைக்கு பாருங்க, காசு 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 காசு, பணம் 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 பணம். யாருக்கும் அதில் திருப்தி வர மாட்டேங்குது. அதனால இயேசு சொன்னார், போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த
பணத்துக்காக ஆராதனைக்கு வராமல் போகாத, பணத்துக்காக பைபிள் படிக்காமல் இருக்காத, பைசாவுக்காக ஜெபத்தை கட் பண்ணாத. பைசா செகண்டு தான். நீ முதல்ல தேவனை தேடு, பிற்பாடு இந்த உலகத்தில் உள்ளதெல்லாம் உனக்கு கூடுதலாய் கொடுக்கப்படும். ஆகையினால் அடுத்து இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் இல்லை, லைட்டாக சொல்லி நான் முடிக்கிறேன். 3வது பாபிலோன்னு சொன்னால் என்ன தெரியுமா? மதுபானம் நிறைந்த இடம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் எரேமியா 51:7 அது மட்டும் படிக்கலாம். ஆமீன். எரேமியா 51:7. பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம், அது பூமி அனைத்தையும் வெறிக்க பண்ணினது. அதன் மதுவை ஜாதிகள் குடித்தார்கள். ஆமென். ஜாதிகள் புத்தி மயங்கி போனார்கள். மலையாளத்தில் ബാബേൽ യഹോവയുടെ കയ്യിൽ സർവ്വഭൂമിയെയും ലഹരി പിടിപ്പിക്കുന്ന പൊൻപാത്രമായിരുന്നു. ജാതികൾ അതിലെ വീഞ്ഞു കുടിച്ചിട്ട് അവർക്ക് ഭ്രാന്ത് പിടിച്ചു. நல்லா கவனிக்கணும். அடுத்து பாபிலோன் என்று சொல்லுவது மதுபானம் நிறைந்த இடம், மயக்க மருந்துகள், போதை பொருட்கள் நிறைந்த. இன்னைக்கு பாருங்க, சின்ன சின்ன பிள்ளைகள், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள்லாம் கூட அந்த சில வாங்கி திங்கிற மிட்டாயில் கூட என்ன இருக்குதா, மிட்டாயில் கூட மயக்க மருந்தை போட்டு கொடுக்குறான், போதை பொருட்களை போட்டு கொடுக்குறான். காலையில் டிவியில் ஒரு 10-12 வயசு பையன் அப்படியே நல்ல போதையில் நின்றுக்கிட்டு இருக்கிறான். போலீஸ்காரங்க வந்து பிடிக்கிறாங்க, அவனுக்கு ஒன்றும் தெரியல. அவ்வளோ மயக்கம் மருந்து, என்னத்தையோ மதுபானத்தை அதையும் குடிச்சிக்கிட்டு இருக்கிறான். என் கர்த்தருடைய பிள்ளைகளை இவைகளை விட்டு, இந்த மயக்கத்தை விட்டு வெளியே வரணும். போதை, அதை மதுபானம், மயக்க மருந்து, லாகிரி வஸ்துக்கள், இந்த மாதிரி ட்ரக்ஸுக்கு அடிக்ஷனாக இன்றைக்கி ஜனங்கள் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண் பிள்ளைகளும் மாறுது, பொம்பளை பிள்ளைகளும் மாறுறாங்க. ஐயோ, பெண் பிள்ளைகளுடைய கதைகள் இன்னும் அருவருப்பாக இருக்குது, ரொம்ப அருவருப்பாக இருக்குது. ஸ்கூலில், காலேஜில், ஹாஸ்டலில் படிக்கிற பிள்ளைகள் ரொம்ப அருவருப்பாக போய்கிட்டு இருக்கிறாங்க. என் அருமையான தேவ சனமே, நீ தேவனுடைய மகிமையை காணணும்னா இன்னைக்கு இருக்கிற இந்த மதுபானத்திற்கு, மயக்க மருந்துகள், ட்ரக்ஸுகளுக்கும் அடிமையாகாதபடி நீ சீயோன் குமாரத்தியாய் அவைகளை விட்டு ஓடி வரணும். மலையாளத்தில் அது சாடி போகான்னு எழுதியிருக்கும். சாடிடணும். ஒற்றே பாவஞ்சேர ஒரு நண்பனை கண்டியா, ஒரு ஆணை கண்டியா, ஒரு பெண்ணை கண்டியா, அவன் தப்பு தவனாம அவன் பேசுகிறாளா, குடிக்கிறாளா, புகைக்கிறாளா, ஏதாவது போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணுறாங்களா, விட்டு என்ன செஞ்சிடணுமா, ஒற்றை சாட்டை எடுத்து சாடி தப்பிச்சு வந்துடணும். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் தானியேல் பாபிலோன் தேசத்தில் போய் இருக்கும் பொழுது ராஜா அரண்மனையில் அவருக்கு சாப்பாடுலாம் கொடுத்தாங்க. குடிக்கிறதுக்கு கொடுத்ததெல்லாம் மதுபானம். அதனால தான் தானியேல் 1:8 தானியேல் ஒரு தீர்மானம் எடுத்தார். தானியேல் 1:8 ஒரு தீர்மானம் எடுத்தார். ராஜாவின் போஜனத்தினாலும் ராஜா குடிக்கிற திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு அதற்காக ஜெபம் பண்ணினார். நல்ல கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளையே. தானியேலை போல வாலிபர்கள் இன்றைக்கு தேவை, வாலிப பெண்கள் இன்றைக்கு தேவை. கர்த்தருடைய சமூகத்தில் ஆமென், எஸ்தரை போல வாலிப பிராயத்திலும் தடுமாறாத பிள்ளைகள் இன்றைக்கு தேவை. இப்படிப்பட்டவர்களின் மேல் தேவ மகிமை பிரகாசிக்கும். அப்போ பாபேல் என்று சொன்னால் முதலாவது என்னதுங்க? பெருமை, அகங்காரம், தற்பெருமை வாசம் பண்ணும் இடம். அந்த பாபிலேன் ஆவி நமக்குள்ள வரக்கூடாது. 2வது, உலகத்திற்கே விக்கிரக ஆராதனை கொடுத்த இடம் பாபிலோன். ஆமீன். விக்கிரகம் என்று சொன்ன உடனே கையால் செய்யப்பட்டது அநேக பிம்பங்களும் சொரூபங்களும் விக்கிரகங்கள். ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகள் அதை கும்பிடலைன்னா காரியம், பெரிய காரியம் இல்லை. உங்களுக்குள்ள நிறைய விக்கிரகம் இருக்கும். நான் நிறைய சொல்லிட்டேன். பொன்னும் பொருளும் ஆபரணம் அந்தஸ்தும் அழகும் வஸ்திரமும் எல்லாமே நிறைய பேருக்கு விக்கிரகமாக இருக்கும். சில ஆணும் பெண்ணும், சிலருக்கு பிள்ளைகள், பேர பிள்ளைகள் விக்கிரகமாக இருப்பாங்க. சிலருக்கு தாத்தா பாட்டிகள் விக்கிரகமாக இருப்பாங்க. இது அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, இயேசுவை விட அதிகமாக இருதயத்தில் இடம் பிடிச்சிருப்பாங்க. முதலிடம் யாருக்கு தான்? கர்த்தருக்கு தான். அந்த ஆராதனை கட்டடிச்சிட்டு நீ எங்கே போனாலும் நீ விக்கிரக கோயிலுக்கு போகிறன்னு அர்த்தம். ஆராதனை கட்டடிச்சிட்டு நீ கல்யாணத்துக்கு போனாலும், ஆராதனை கட்டடிச்சு நீ சாவு வீட்டுக்கு போனாலும், ஆராதனையை கட்டடிச்சிட்டு அப்பன் வீட்டுக்கு போனாலும், ஆராதனை கடிச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போனாலும் அது உனக்கு விக்கிரக கோயில். என தேவனை விட அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற நீ
மகிமையை அனுபவிக்க முடியாது. உன் வாழ்க்கையில் நீ மகிமையை அனுபவிக்கணும்னா இவைகளை பற்றியெல்லாம் வெளியே வந்துட்டு முதலிடம் யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. இதை விடவே முடியாததெல்லாம் விக்கிரகங்க. விட்டுட்டு இயேசுவை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு உண்டாகும். சீயோன் குமாரத்திகளே, இந்த உலகத்தில் நிறைய நம்மளை விக்கிரகமாக பிடிச்சி இழுக்கும். ஆமீன். நம்மளை அந்நிய தெய்வங்களைப் போல நம்மளை வஞ்சித்து இழுக்கும். வா, உனக்கு இன்பம் தருவேன், உனக்கு சந்தோஷம் தருவேன், நான் தான் உனக்குன்னு சொல்லி அழகும் அந்தஸ்தும் பொன்னும் பொருளும் பதவியும் சொத்தும் சுகமும் எத்தனை தான் இருந்தாலும் கடைசி நிமிஷத்தில் மரணம் நெருங்கிட்டுன்னு டாக்டர் சொல்லும் பொழுது ஒன்றும் நமக்கு உதவாது. மரணம் நெருங்கினாலும் பயப்படாமல் இருக்கணும்னா இயேசு சொல்லுவார், தூதர்களை அனுப்புகிறேன், என் தூதர்களோடு கூட ஏறிவான்னு சொல்லுவார். லாசரு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து வரும் பொழுது கர்த்தர் பரலோகத்திலிருந்து யாரை அனுப்பினாருங்க? தூதர்களை அனுப்பினாருங்க. தூதர்கள் லாசருவை கொண்டு போய் எங்கெங்க விட்டாங்க? ஆபிரகாம் மடியில் விட்டாங்கங்க. அதுபோல் உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்தில் என்னது இருந்தாலும் ஒன்றும் உதவி செய்யாது. நாம் பிடித்து கொண்ட இயேசு நமக்காய் தூதர்களை அனுப்புவார். அவர் நம்மை தூதர்களால் கொண்டு அழைத்து கொண்டு போய் சீயோனிலே தேவ சந்நிதியிலே நம்மை கொண்டு போய் நிறுத்துவார்கள். அதற்காய் நாம் ஆயத்தப்படுவோமா? கர்த்தர் தாமே உங்களை இந்த வார்த்தையினால் ஆசீர்வதிப்பாராக. இப்படி நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது அவர் மகிமையை உங்களுக்கு காணச் செய்வாராக. கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.